அவளுக்காக எதை வேண்டுமானாலும் செய்யலாம்னு நினைச்சிருப்பீங்க. கையில காசு இல்லனாலும் அவ கேட்டத வாங்கித் தந்து அழகு பார்த்திருப்பீங்க. உலகம் உங்கள மதிக்காதப்ப கூட என் மனைவி எனக்கு இருக்கா அது போதும்னு அவள ஒரு தேவதையா கொண்டாடியிருப்பீங்க. உங்க ரத்தத்தை வேர்வையா சிந்தி சம்பாதிச்ச ஒவ்வொரு ரூபாயையும் அவ சந்தோஷத்துக்காகவே செலவு பண்ணிருப்பீங்க. அவ கண்ணுல ஒரு சொட்டு தண்ணி வந்தா கூட உங்க இதயம் துடிச்சு போயிருக்கும். ஆனா கடைசியில அவ உங்களுக்கு கொடுத்த பரிசு என்ன? துரோகம். நீங்க எதை செய்யக்கூடாதுன்னு நினைச்சீங்களோ, எதை அவகிட்ட எதிர்பார்க்கலையோ அத அசால்ட்டா செஞ்சுட்டு இன்னைக்கு உங்கள ஒரு நடைப்பிணமா நிப்பாட்டியிருக்கா. உங்க வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறீங்களா? ஏன் எனக்கு இப்படி நடந்துச்சுன்னு விடிய விடிய அழுதுட்டு இருக்கீங்களா? நீங்க கொடுத்த காதலையும் உயிரையும் மதிக்காம வேற ஒருத்தன் கூட அவ சிரிச்சு பேசுறத பாக்கும்போது உங்க நெஞ்சு புடிக்குதா? அவள பழிவாங்கணும், அவள தண்டிக்கணும்னு உங்க கோபம் கொந்தளிக்குதா? தப்பு இல்ல, கோபம் வர்றது தப்பு இல்ல. ஆனா அந்த பழிவாங்கல் எப்படி இருக்கணும் தெரியுமா? நீங்க அவள தேடி போய் அடிக்கிறதோ திட்டுறதோ கிடையாது. அவளே தன் தப்ப உணர்ந்து நீங்க இல்லாம தன் வாழ்க்கை நரகமாயிடுச்சுன்னு உங்க காலடியில வந்து விழணும். அதுதான் ஒரு துரோகிக்கு நீங்க கொடுக்கிற மிகப்பெரிய மரண அடி. துரோகம் செஞ்சவள கதற விட நம்ம சாணக்கியர் பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு ரகசியத்தை சொல்லியிருக்கார். ஒரு துரோகிக்கு நீ கொடுக்கிற தண்டனை அவளுக்கு புரியக்கூடாது, ஆனா அவளை உள்ளுக்குள்ளேயே ரணமாக்கணும்னு அவர் சொல்றார். அவளை திட்டி உங்க கௌரவத்தை குறைச்சிக்காதீங்க. அவ முன்னாடி அழுது உங்கள ஒரு கோழையா காட்டிக்காதீங்க. சாணக்கியர் காட்டும் அந்த 3 விஸ்வரூப தந்திரங்களை மட்டும் செய்யுங்க. உங்க கண்ணு முன்னாடியே அவ நிம்மதி இழந்து தவிப்பாள். ஒரு காலத்துல உங்களை ஏமாத்திட்டு சிரிச்ச அதே வாய் இன்னைக்கு மன்னிப்பு கேட்டு உங்க கால்ல விழும். இந்த வீடியோவுல நான் சொல்லப் போற அந்த 3 விஷயங்கள் உங்க வாழ்க்கைய மட்டும் மாத்த போறதில்ல. உங்களை ஏமாத்திட்டு போன அந்த பெண் வாழ்நாள் முழுக்க உங்களை நினைச்சு ஏங்க போறா. அந்த 3 ரகசியங்கள் என்ன? சாணக்கியர் சொன்ன அந்த சைலண்ட் பனிஷ்மெண்ட் எது? வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏன்னா இது ஒரு கணவனா நீங்க ஜெயிக்க வேண்டிய போர். துரோகம் செஞ்சவள கதற விட தயாராயிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பாயிண்ட் 1. முழுமையான அலட்சியம். அவள் எதிர்பார்க்காத பேரதிர்ச்சி. உளவியல் போர். முதல் விஷயம், சாணக்கியர் சொல்றது என்னன்னா, உன் எதிரிக்கு நீ கொடுக்கக்கூடிய ஆகச் சிறந்த தண்டனை அவனை நீ ஒரு மனுஷனாவே மதிக்காம இருக்கிறது தான். இப்போ அவங்க உங்களுக்கு செஞ்சது துரோகம் மட்டுமில்ல, உங்க நம்பிக்கையே கொலை செஞ்சிருக்காங்க. இப்போ உங்க மனசுக்குள்ள ஒரு நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கும். அவளை பார்த்து கேட்கணும், ஏன் இப்படி பண்ணின? நான் என்ன தப்பு பண்ணினேன்? உனக்கு என்ன குறை வச்சேன் அப்படின்னு கத்தனும் போல இருக்கும். ஆனா அங்கதான் நீங்க தப்பு பண்றீங்க. நீங்க போய் அவங்க கிட்ட சண்டை போடும்போதோ அழுது கேட்கும்போதோ அவங்களுக்கு என்ன தோணும் தெரியுமா? இவன் இன்னும் என் கட்டுப்பாட்டுல தான் இருக்கான், இவன் இன்னும் என் காதலுக்காக ஏங்குறாங்கிற ஒரு அற்பமான சந்தோஷம் அவங்க மனசுல ஓடும். அந்த சந்தோஷத்தை அவங்களுக்கு கொடுத்துறாதீங்க. சாணக்கியர் ஒரு ரகசியத்தை சொல்றார். எந்த ஒரு மனுஷி உங்களை ஏமாத்துறாளோ அவ உங்ககிட்ட இருந்து எதை எதிர்பார்க்கிறா? ஒன்னு உங்க அழுகைய, இல்ல உங்க கோபத்தை. ஆனா இது ரெண்டையுமே காட்டாம நீங்க மௌனமா மாறும்போதுதான் அவ பயப்பட ஆரம்பிப்பா. நல்லா கவனிங்க நண்பர்களே. நேத்து வரைக்கும் அவ கண்ணுல ஒரு சொட்டு தண்ணி வந்தா துடிச்சு போன நீங்க இன்னைக்கு அவ கண்ணு முன்னாடி நடக்கும்போது கூட அவள ஒரு அந்நிய பெண் மாதிரி பார்க்கணும். அவ அங்க இருக்கிறதே உங்களுக்கு தெரியாத மாதிரி இருக்கணும். நீங்க அவள திட்டுனா அவளுக்கு வலிக்கும்னு நினைக்கிறீங்க. ஆனா உண்மை என்னன்னா, அவள திட்டாம அவ இருக்கிறதே தெரியாத மாதிரி அலட்சியம் பண்ணும்போதுதான் அவளோட ஈகோ சுக்கு நூறா உடையும். இவன் எப்படி இவ்வளவு சீக்கிரம் என்ன மறந்துட்டான், என்ன பத்தி கவலையே படலையான்கிற கேள்வி அவள உள்ளுக்குள்ளேயே அரிக்கும். அதுதான் அவள கதறவிடும் ஆரம்ப புள்ளி. நிறைய கணவர்கள் பண்ற தப்பு, வாட்ஸ்ஆப் ஸ்டேட்டஸ்ல சோகமான பாட்டு வைக்கிறது, துரோகம் செஞ்சவளேன்னு வசனம் போடுறது. இதையெல்லாம் தயவு செஞ்சு செய்யாதீங்க. இது அவங்களுக்கு தெரியப்படுத்துது நீங்க எவ்வளவு உடைஞ்சு போய் இருக்கீங்கன்னு. சாணக்கியர் என்ன சொல்றார்னா, உன் காயத்தை எதிரிக்கு காட்டாதே. அவ முன்னாடி நீங்க போகும்போது உங்க முகம் இரும்பு மாதிரி இருக்கணும். ஒரு பிச்சைக்காரனை தாண்டி போகும்போது என்ன உணர்வு இருக்குமோ அந்த உணர்வை அவ மேல காட்டுங்க. அவ பேசுறதுக்கு வந்தா கூட எனக்கு இப்ப வேற முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லிட்டு நகருங்க. அவ முன்னாடி உட்கார்ந்து நிதானமா ஒரு காஃபி குடிங்க, ஒரு புக்க படிங்க. அவ அங்க இல்லவே இல்லாத போல நீங்க நடந்துக்கும்போது அந்த பெண் தான் செஞ்ச தப்ப நினைச்சு ஒரு நிமிஷம் நடுங்குவா. நம்ம இழந்தது ஒரு சாதாரண ஆளை இல்ல,
ஒரு இரும்பு மனிதன்னு அவளுக்கு புரியும். இந்த அலட்சியம் அவளை ஏன் கதறவிடும் தெரியுமா? துரோகம் செஞ்ச ஒரு பெண் தான் ஏமாத்தின ஆள் தான் கால்ல விழுவான்னு நினைப்பா. ஆனா நீங்க அவள திரும்பி பார்க்காம உங்க வேலையில, உங்க உடற்பயிற்சியில, உங்க பிசினஸ்ல கவனத்தை செலுத்தும்போது அவளுக்கு பைத்தியமே பிடிச்சிரும். நான் வேற ஒருத்தன் கூட போயும் இவன் இவ்வளவு நிம்மதியா இருக்கானே, இவனுக்கு என் மேல காதலே இல்லையான்னு அவளுக்கு தோண ஆரம்பிக்கும். உங்க மௌனம் அவளோட நிம்மதிய பறிக்கும். நீங்க அவள ஒரு வார்த்தை கூட திட்ட வேண்டியதில்ல. ஆனா உங்க மௌனமான பார்வை, நீ எனக்கு இப்ப யாருமே இல்லைங்கிற அந்த பார்வை அவள ஒவ்வொரு நொடியும் கொல்லும். சாணக்கியர் சொல்றது போல, அலட்சியத்தை விட பெரிய ஆயுதம் உலகத்துல எதுவுமே இல்ல. அவள கதற விடணுமா? இன்னைக்கே முடிவெடுங்க. அவளுக்கு தெரியற மாதிரி உங்க வாழ்க்கைய நீங்க வாழாதீங்க. உங்களுக்காக வாழுங்க. அவள உங்க வாழ்க்கையில இருந்து மட்டும் இல்ல, உங்க மூளையில இருந்தே தூக்கி எறிஞ்சிருங்க. ஒரு கட்டத்துல அவளே வந்து நின்னாலும் ஒரு அந்நிய மனுஷிய பாக்குற மாதிரி அவள பார்த்துட்டு சிரிச்சிட்டு போயிட்டே இருங்க. அன்னைக்குதான் அவ தான் வாழ்க்கைய தொலைச்சத நினைச்சு ரத்தம் கண்ணீர் வடிப்பா. இதுதான் சாணக்கியர் சொன்ன முதல் தந்திரம், அலட்சியம். முதல் பாயிண்ட்ல அலட்சியத்தை பத்தி பார்த்தோம். இப்போ ரெண்டாவது விஷயம், இதுதான் சாணக்கியர் சொன்ன மிக முக்கியமான ராஜதந்திரம். பொதுவாக ஒரு பெண் துரோகம் செஞ்சுட்டு போகும்போது அவ மனசுக்குள்ள ஒரு கணக்கு இருக்கும். இவன் என்கிட்ட இருந்து போனா பிச்சைக்காரனா போயிடுவான், இவன் ஒரு உருப்படாதவன், நான் இல்லாம இவனால ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாதுன்னு உங்கள மட்டமா நடிச்சிட்டு தான் அவ போயிருப்பா. நீங்க தாடி வளர்த்துக்கிட்டு தண்ணி அடிச்சுக்கிட்டு பைத்திய மாதிரி ஊர் சுத்துனீங்கன்னா அவ அத தூரத்துல இருந்து பார்த்துட்டு சிரிப்பா. நல்ல வேளை இவனை விட்டுட்டு வந்தனேன்னு, பாரு இவன் எப்படி சீரழிஞ்சு போயிருக்கான்னு அவ தன்னைத்தானே பாராட்டிப்பா. அவளோட அந்த தப்பான எண்ணத்தை நீங்க உண்மையாக்க போறீங்களா, இல்ல அவள அப்படியே தலைகீழா புரட்டி போட போறீங்களா? சாணக்கியர் சொல்றார், உன் காயம் உன்னை வீழ்த்தக்கூடாது, அது உன்னை வெற்றி நோக்கி ஓட வைக்கிற எரிபொருளா மாறணும். உங்களுக்குள்ள இப்ப கோபம் இருக்கு, வலி இருக்கு, துரோகம் பண்ணிட்டான்கிற ஆத்திரம் இருக்கு. அந்த ஆத்திரத்தை எல்லாம் எடுத்து உங்க பிசினஸ்லயோ அல்லது உங்க வேலையிலையோ கொட்டுங்க. அடுத்த ஒரு வருஷத்துல நீங்க இருக்கிற இடமே தெரியக்கூடாது, அந்த அளவுக்கு உழைங்க. காசு, பணம், அந்தஸ்து, செல்வாக்கு, இது எல்லாத்தையும் சேருங்க. உங்க உடல்வாக மாத்துங்க. நீங்க கண்ணாடியில உங்கள பார்க்கும்போது நேத்து இருந்த ஆள் இவன் இல்லன்னு உங்களுக்கே தோணணும். நீங்க முன்னேறி போயிட்டே இருக்கணும். துரோகம் பண்ணவ அங்கேயே நின்னுட்டு உங்கள பார்க்கணும். அந்த வளர்ச்சி தான் அவள கதற விட போற ரெண்டாவது அஸ்திரம். ஒரு நாள் வரும், அவ வேற ஒருத்தன் கூட இருக்கும்போதோ அல்லது கஷ்டப்படும் போதோ தற்செயலா உங்கள பாப்பா. அன்னைக்கு நீங்க ஒரு பழைய 2 வீலர்ல போயிட்டு இருக்க கூடாது. ஒரு கார்ல கெத்தா 4 பேர் மதிக்கிற இடத்துல நீங்க நிக்கணும். அன்னைக்கு அவ மனசுக்குள்ள ஒரு இடி இறங்கும் பாருங்க, அதுதான் உண்மையான தண்டனை. இவ்வளவு நல்ல மனுஷனையா நான் ஏமாத்தினே, இவ்வளவு பெரிய ஆளா இவன் மாறுவான்னு தெரியாம போச்சேன்னு அவ ஒவ்வொரு நிமிஷம் நினைச்சு நினைச்சு ரத்தம் கண்ணீர் வடிக்கணும். சாணக்கியர் என்ன சொல்றார்னா, உன்னை விட்டுட்டு போனவங்க உன் வளர்ச்சிய பார்த்துட்டு உன்கிட்ட திரும்பி வர துடிக்கணும். ஆனா அன்னைக்கு அவங்களுக்கு உங்க நிழல் கூட கிடைக்கக்கூடாது. அதுதான் ஒரு ஆணா நீங்க எடுக்க வேண்டிய சபதம். நிறைய பேர் நினைப்பாங்க, அவள போய் அடிச்சா பழி தீந்துரும்னு. இல்ல நண்பா, அது அவளை விட உங்களைத்தான் அசிங்கப்படுத்தும். ஆனா நீங்க ராஜா மாதிரி வாழ்ந்து காட்டுறீங்க பாருங்க, அது அவளை நிம்மதியா தூங்க விடாத. அவ யாருக்காக உங்களை விட்டுட்டு போனாலோ அந்த நபர் உங்களை விட பல மடங்கு தகுதியில கம்மியா இருக்கிறத பார்க்கும்போது அவளுக்கு தன்மேலேயே வெறுப்பு வரும். அவ செஞ்ச தப்புக்கு அவளே தண்டனை கொடுத்துப்பா. ஐயோ, வைரம்னு தெரியாம கல்லுன்னு நினைச்சு வீசிட்டனேன்னு அவ கதறணும். அந்த தவிப்பு, அந்த ஏக்கம், அது எந்த ஒரு கத்தியையும் விட பயங்கரமா அவளை கிழிக்கும். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒண்ணே ஒண்ணுதான், உங்களை நீங்க செதுக்க ஆரம்பிங்க. உங்க வெற்றியை விட ஒரு சிறந்த பழிவாங்கல் உலகத்துல வேற எதுவுமே இல்ல. அவளை கதற விட நீங்க பண்ண வேண்டிய 2வது விஷயம் உங்க வெற்றி. முதல்ல அலட்சியம், இப்போ வெற்றி. இது 2ம் சேர்ந்தாலே அந்த பெண்ணோட நிம்மதி காத்துல போயிரும். ஆனா இதுக்கும் மேல அவளை உங்க காலடியில வந்து விழ வைக்கிற 3வது தந்திரம் ஒன்னு இருக்கு. அது என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா? வாங்க பார்க்கலாம். இப்போ கடைசி மற்றும் முக்கியமான கட்டத்துக்கு வருவோம். முதல் 2 பாயிண்ட்ல அவங்கள அலட்சியம் பண்ணீங்க, அப்புறம் பிரம்மாண்டமா ஜெயிச்சு காட்டுனீங்க. இப்போ அவங்க மனசுக்குள்ள ஒரு நப்பாசை இருக்கும்.
இவன் இவ்ளோ பெரிய ஆளாயிட்டான். கண்டிப்பா என் மேல இருக்கிற கோபத்துல தான் இதெல்லாம் பண்ணியிருக்கான். அப்போ இன்னும் என் ஞாபகம் அவனுக்குள்ள இருக்குன்னு அவங்க நினைப்பாங்க. அவங்களோட அந்த கடைசி நம்பிக்கையையும் உடைச்சு எறியறது தான் இந்த 3வது தந்திரம். சாணக்கியர் சொல்றார், ஒரு துரோகிக்கு நீ கொடுக்கிற ஆகச்சிறந்த தண்டனை அவனுக்கு நீ கொடுக்கிற மன்னிப்பு தான். ஆனா இந்த மன்னிப்பு அவங்களுக்காக இல்ல, உங்களுக்காக. அவங்கள நீங்க மன்னிச்சு உங்க மனசுல இருந்து மொத்தமா தூக்கி எறியும்போது தான் அவங்க உங்க வாழ்க்கையில ஒரு அந்நிய பெண்ணா மாறுவாங்க. அந்த நிலைதான் ஒரு பெண்ண கதற வைக்கும். மன்னிப்புன்னா அவங்கள திரும்ப வீட்டுக்குள்ள சேர்த்துக்கிறது இல்ல நண்பா. நீ எனக்கு செஞ்ச துரோகத்தை நான் மன்னிச்சிட்டேன். ஏன்னா உன்னை பத்தி யோசிச்சு என் நேரத்தை வீணடிக்க எனக்கு விருப்பம் இல்லைன்னு நினைக்கிறது. சாணக்கியர் ஒரு தத்துவத்தை சொல்றார். வெசப்பாம்ப கூட மன்னித்து விட்டுவிடு, ஆனா அத மீண்டும் கையில் எடுக்காதே. அதே போலதான் அவங்க செஞ்ச தப்ப நீங்க பெருசா எடுத்துக்காம, அவங்க மேல எந்த கோவமும் இல்லாம ஒரு சாதாரண வழிபோக்கன போல அவங்கள பார்க்க பழகுங்க. நீங்க அவங்கள வெறுத்தா அங்க காதல் மிச்சம் இருக்குன்னு அர்த்தம். ஆனா அவங்கள நீங்க வெறுக்க கூட இல்ல அப்படின்னா அவங்க உங்களுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு அர்த்தம். தன் கணவன் மனசுல தனக்கு ஒரு சின்ன இடத்த கூட மிச்சம் வைக்கலையேன்னு நினைக்கும்போது தான் அவங்க காலடியில வந்து விழுவாங்க. நீங்க ஜெயிச்சு ஒரு பெரிய இடத்துல இருக்கும்போது கண்டிப்பா ஒரு நாள் அவங்க உங்க முன்னாடி வந்து நிப்பாங்க. பழைய நினைவுகள பேசி, நான் தெரியாம பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருன்னு அழுது நடிப்பாங்க. அப்ப நீங்க ஆவேசப்படக்கூடாது. அவங்கள ஆச்சரியமா ஒரு அந்நிய பெண்ண பாக்குற மாதிரி பாருங்க. உங்க முகத்துல இருக்கிற அந்த அமைதியும் சந்தோஷமும் அவங்கள சாகடிக்கும். நான் இல்லாம இவன் இவ்ளோ தெளிவா இவ்ளோ நிம்மதியா இருக்கானேன்னு அவங்க பொறாமையிலையும் குற்ற உணர்ச்சியிலையும் வெந்து போவாங்க. நீங்க அவங்கள தண்டிக்கல, ஆனா உங்க மறதி அவங்கள ஒவ்வொரு நாளும் தண்டிக்கும். அவங்க செஞ்ச துரோகம் அவங்களுக்கே பாரமா மாறும். நண்பர்களே, இந்த வீடியோவோட கடைசிக்கு வந்துட்டோம். இப்போ உங்க மனசுக்குள்ள ஒரு தெளிவு கிடைச்சிருக்கும்னு நம்புறேன். இதுவரைக்கும் அவங்களுக்காக அழுதீங்க, அவங்க நினைப்புல துடிச்சீங்க, ஏன் எனக்கு இப்படி செஞ்சான்னு 1000 கேள்வி கேட்டீங்க. ஆனா இப்போ அந்த பக்கத்தை அப்படியே மூடி வைங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒரு வைரம் குப்பையில விழுந்தாலும் அதோட மதிப்பு குறையாது. நீங்க ஒரு வைரம். உங்களை புரிஞ்சிக்காத ஒருத்தங்களுக்காக நீங்க வருத்தப்படுறது அந்த வைரத்தை நீங்களே மண்ணுல போட்டு மிதிக்கிறதுக்கு சமம். சாணக்கியர் சொன்ன அந்த 3 விஷயங்களை மனசுல ஆழமா பதிய வைங்க. உங்க மௌனம், உங்க வெற்றி, உங்க மன்னிப்பு. இதுதான் உங்களை ஏமாத்தினவங்களுக்கு நீங்க கொடுக்க போற ஆகச்சிறந்த பதிலடி. இன்னைக்கு இந்த நிமிஷத்துல இருந்து அந்த பழைய மனுஷன் செத்துட்டான். இனி பிறக்க போறவன் ஒரு புது மனுஷன். இனி உங்க கண்ணுல கண்ணீர் வரக்கூடாது. உங்க இலட்சியத்துக்கான வெறி மட்டும்தான் இருக்கணும். அவங்க உங்களை விட்டுட்டு போனப்போ நீங்க தோத்துட்டதா நினைச்சிருக்கலாம். ஆனா உண்மை என்ன தெரியுமா? ஒரு குப்பை உங்க வாழ்க்கையில இருந்து தானா வெளியேறி இருக்கு. நீங்க முன்னேறி போய்கிட்டே இருங்க. ஒரு சிங்கத்தோட கர்ஜனை எப்படி காட்ட நடுங்க வைக்குமோ அப்படி இருக்கணும் உங்க வெற்றி. அன்னைக்கு அவங்க பயப்படணும். உங்களை பார்த்தா அவங்க கண்கள்ல பயமும் குற்ற உணர்ச்சியும் தெரியணும். இவ்ளோ பெரிய மனுஷனையா நான் அசிங்கப்படுத்தினேன்னு அவங்க உள்ளம் துடிக்கணும். அது நீங்க வாயால சொல்லக்கூடாது, உங்க வாழ்க்கை சொல்லணும். துரோகம் உங்களை உடைக்கல நண்பா, உங்களை இன்னும் பலமா செதுக்கி இருக்கு. இனி யாரையும் உங்க வாழ்க்கையில அவ்வளோ சீக்கிரம் நுழைய விடாதீங்க. உங்க அன்புக்கு தகுதியானவங்களுக்கு மட்டும் அந்த இடத்த கொடுங்க. வாழ்க்கை ஒரு வட்டம்னு சொல்வாங்க. இன்னைக்கு அவங்க உங்களை அழ வச்சிருக்கலாம். ஆனா சாணக்கியர் சொன்னது போல தர்மம் ஒரு நாளும் தவறாது. அவங்க செஞ்ச வினை அவங்கள ஒரு நாள் கண்டிப்பா தேடி வரும். அன்னைக்கு நீங்க அவங்களுக்கு மேல ஒரு உயரமான இடத்துல நிப்பீங்க. அன்னைக்கு திரும்ப பார்க்கும்போது அந்த வலி உங்களை ஒரு வெற்றியாளனா மாத்தி இருக்கிறத நீங்க உணர்வீங்க. இது உங்களுக்கான நேரம். எழுந்து நில்லுங்க. இந்த வீடியோ உங்க மனசுக்கு ஒரு சின்ன மருந்தா இருந்திருந்தா, உங்க காயத்துக்கு ஒரு தைரியத்தை கொடுத்திருந்தா கண்டிப்பா ஒரு லைக் பண்ணுங்க. உங்கள போலவே துரோகத்தால் உடைஞ்சு போயிருக்கிற உங்க நண்பர்களுக்கோ அல்லது மற்ற ஆண்களுக்கோ இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஏன்னா உங்க ஒரு ஷேர் ஒருத்தரோட வாழ்க்கையவே மாத்தலாம். தப்பான முடிவெடுக்கிறதுல இருந்து அவங்கள காப்பாத்தலாம். சாணக்கியரோட இது போன்ற இன்னும் பல ரகசியங்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை அமுக்கிடுங்க. மறக்காம நீங்க இப்போ ஒரு புது மனிதனா மாறப்போறீங்க அப்படிங்கிறதுக்கு அடையாளமா கமெண்ட் செக்ஷன்ல ஐ ஆம் ரீபார்ன், அதாவது நான் மீண்டும் பிறப்பேன் அப்படின்னு டைப் பண்ணுங்க. நீங்க போடுற ஒவ்வொரு கமெண்ட்டும் நான் இனி தோற்க மாட்டேன் அப்படிங்கிற உங்க சபதமா இருக்கட்டும். ஒவ்வொரு ஐ ஆம் ரீபார்ன் கமெண்ட்டையும் நான் பார்க்க போறேன். இது உங்களுக்கான மேடை. உங்க மனசுல இருக்கிறத கொட்டி தீருங்க. அடுத்த ஒரு பவர்ஃபுல் வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அதுவரைக்கும் தலை நிமிர்ந்து வாழுங்க.
நீங்க ராஜா.